ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ரயில்வே எக்ஸாமுக்கு தேவைப்படுற முக்கியமான டாப்பிக்கை ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இந்த டாபிக் என்னென்னா, சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது எலிமெண்ட்ஸ்னால் தனிமங்களை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிற தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் கீழே வருது. ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், டோட்டல் டிஸ்கவர்டு எலிமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்க எலிமெண்ட்ஸ் எவ்வளவு, தனிமங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 112 தனிமங்கள் இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது எலிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர், அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 88. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலி ப்ரொடியூஸ்டு எலிமெண்ட்ஸ் எத்தனை, அதாவது செயற்கையாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக லேபில் தயாரிக்கிற எலிமெண்ட்ஸ் எவ்வளோ, தனிமங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் 24. அடுத்தது நம்பர் ஆஃப் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ். ஸோ தனிமங்களை வந்து உலோகங்கள் அலோகங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். இந்த மெட்டாலிக்னா உலோகம்னு சொல்லுவோம், அதுவே நான் மெட்டல்னா அலோகம்னு சொல்லுவோம். இது என்ன கேட்டிருக்காங்க இப்போ கொஸ்டின், நம்பர் ஆஃப் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ், அதாவது உலோகங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் 90. அதே மாதிரி அலோகங்கள் நான் மெட்டாலிக் அது எவ்வளோ இருக்குன்னா 22 இருக்குது. அடுத்தது மோஸ்ட் அவைலபிள் எலிமெண்ட் இன் எர்த் சர்ஃபேஸ், அதாவது பூமியின் சர்ஃபேஸில் வந்து பூமியோட சர்ஃபேஸில் எந்த எலிமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஆக்சிஜன். ஸோ அகைன் ஒன் டைம் பார்க்கலாம். டோட்டல் டிஸ்கவர்டு எலிமெண்ட்ஸ் எவ்வளோ, மொத்தமாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் 112. அதில் நேச்சுரலில் கிடைக்கிறது 88, ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது 24, அதில் உலோகங்கள் எவ்வளோ 90, அதுவே அலோகங்கள் எவ்வளோ 22. எர்த்து சர்ஃபேஸில் அதிகமாக கிடைக்கிற எலிமெண்ட்ஸ் என்னது, தனிமம் என்னதுன்னா ஆக்சிஜன். ஸோ அடுத்தது த லைட்டஸ்ட் எலிமெண்ட் இன் நேச்சர், இயற்கையில் கிடைக்கக்கூடிய மிகவும் லேசான தனிமம் அப்படின்னா என்னதுன்னா அது வந்து ஹைட்ரஜன் தான் மிகவும் லேசான தனிமம். அதுவே ஹெவியஸ்ட் எலிமெண்ட் இன் நேச்சர், இயற்கையில் கிடைக்கக்கூடிய மிக வலுவான தனிமம், அதாவது ஹெவியான தனிமம் எதுனா ஆஸ்மியம். லைட்னா ஹைட்ரஜனு, அதே ஹெவினா ஆஸ்மியம். அடுத்தது த லிக்விட் மெட்டாலிக் எலிமெண்ட் இன் நேச்சர், அதாவது உலோகங்களில் எந்த உலோகம் வந்து லிக்விடாக இருக்கும், திரவமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மெர்க்குரி. இது ரொம்ப முக்கியமான கொஷின். இது என்ன பார்த்துக்கோங்க. உலோகங்களில் திரவமாக இருக்கிற உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சரு மெர்க்குரி. ஸோ அடுத்தது த மெட்டல் விச் இஸ் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரத்தை அதிகமாக கடத்தக்கூடிய மெட்டல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சில்வர். ஸோ மின்சாரத்தை அதிகமாக கடத்தக்கூடிய உலோகம் எது, சில்வர். அதுக்கு அடுத்து தான் வந்து அலுமினியம், காப்பர்லாம் வரும். ஸோ அடுத்தது த மோஸ்ட் மீலியபிள் எலமெண்ட் ஃபவுண்ட் இன் நேச்சர், அதாவது மீலியபிள்னால் கம்பியாக நீட்டக்கூடிய பண்பு, அதை தான் வந்து மீலியபிள்னு சொல்லுவோம். ஸோ அதிகமாக கம்பியாக நீட்டக்கூடிய பண்பு இருக்கிற தனிமம் என்னென்னா கோல்டு. அகைன் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ லைட்டஸ்ட் எலமெண்ட் என்னது, ஹைட்ரஜன். ஹெவியஸ்ட் எலமெண்ட்னா என்னது, ஆஸ்மியம். அதுவே லிக்விட் மெட்டாலிக் எலமெண்ட்னா என்னது, மெர்க்குரி. த மெட்டல் விச் இஸ் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை அதிகமாக கடத்துறது சில்வர். மீலியபிள் அதிகமாக இருக்கிறது, அதாவது கம்பியாக நீட்டக்கூடிய பண்பு அதிகமாக இருக்கிறது கோல்டு. அடுத்தது த எலமெண்ட் ஹேவிங் மேக்ஸிமம் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னால் அயனியாக்கும் தன்மை, அதிக அயனியாக்கும் தன்மை கொண்ட தனிமம் என்ன அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஹீலியம். அடுத்தது த மேக்ஸிமம் எலக்ட்ரான் அக்செப்டபுள் எலமெண்ட் இன் நேச்சர், அதாவது எலக்ட்ரான் அக்செப்டபுள்னால் எலக்ட்ரான் ஏற்புத்தன்மை அதிகமாக கொண்ட தனிமம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் குளோரின். அடுத்தது த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இன் நேச்சர், அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவ்னா எலக்ட்ரான் எதிர்த்தன்மை கொண்ட எலமெண்ட், அது எதுனா ஃப்ளோரின். அடுத்தது த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஆக்சிடைசிங்னா ஆக்சிஜனமாக்கும் பண்பு அதிகமாக கொண்ட எலமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஃப்ளோரின். அடுத்தது த எலமெண்ட் கெப்ட் இன்சைட் தி கெரோசின் ஆயில், மண்ணெண்ணெய்க்குள்ளே வைக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சோடியம். ஏன்னா சோடியமை வெளியே வச்சோம்னா அது ஈஸியாக தீப்பிடிக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.